வருகே தவமுனியே நெஞ்சிலே கொண்டாடு என்றபடி நல்ல வழியை காட்டக்கூடிய தங்களை கண்டேன் சுவாமி. தாங்கள் எங்கும் காரணம் இல்லாமல் செல்வதில்லை. அப்படி இருக்க தாங்கள் எங்கு வந்த நோக்கத்தை கூறி எனக்கும் என் நாட்டு மக்கள் அனைவருக்கும் உங்களது நல்ல ஆசைகளை கூறுங்கள் சுவாமி. வாங்க. வாழ்க வாழ்க, நீ வாழ்க, நீ நிலம் வாழ்க, நீ புகழ் வாழ்க. அம்மா அன்பமே தமது அன்பான உபச்சார பரிவுகள் எனக்கு கர்ணமிரத சுவை தந்ததாயே கண்ட கடவுள் கிருபையால் எவ்வித குறையுமின்றி 14 உலகங்கள் எழுந்து வணங்கும் அளவிற்கு உச்சி பொட்டோடும் மிஞ்சியோடும் வாழ்க வாழ்க மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். ஆகியாலே மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா, மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு முக்கத்தையும் பட்டுன்னு மின்னுதம்மா, தெக்கார ஓடுற காவேரி யாரு சந்தங்கள் பாடட்டுமே, ஓடக்கார ஓடுற வைகையும் வந்துங்க பல்துகள் சுரட்டுமே, ஏ ராசாத்தி நல்ல நேரம் வந்தது யோகம் வந்தது மாலைய சுடிக்கம்மா, மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு முக்கத்தையும் பட்டுன்னு மின்னுதம்மா. கண்ணாடி மலையலும் கல்லு வச்சாச்சு விஷயம் கண்ணாடி
முகமர்ந்து உபசரித்து உண்பேசி ஒப்பில்லா கொலிட்டால் உண்மதை அமிர்தமாகும் முப்பலமோடு பாலன் அமைத்து சட்டேக்கினம் முகம் கருத்து வாராயின் கப்பிய பசியனோட கடும் பசியை கொண்டேன் என்கின்ற சொல்லிக்கிறாங்க. உமது வரவேற்பானது அற்புதமான வரவேற்பு, சிறப்பான வரவேற்பு ஆகியாலே உன்னை பற்றி எனக்கு சகலவர்களும் தெரியும். இருந்தாலும் நீ கூற வேண்டும், நான் என் செவியால் கேட்க வேண்டும் என்கின்ற சொல்லிக்கிறாங்க. நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு தகுந்தா போல் பதிலளிப்பாயா? நடந்தது என்ன, நடக்க போறது என்ன, நடந்து கொண்டிருப்பது என்று முகாம்களை உணரக்கூடிய தன்மை நாரதர் மகரிஷி உண்டு. அதே போல மகாவிஷ்ணு மகாலட்சுமி அந்த படத்துக்கே போய் வரக்கூடிய வல்லமை படைத்தவர் தாங்கள் அப்பேற்பட்ட நாரதர் மகரிஷி. என்னிடம் ஒரு சில விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஆசை பாருங்க. கேளுங்க. கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் தர காத்துக்கிட்டே இருக்க. என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். கேளுங்க. கள்ளி வயிற்று அயில் பிறக்கம், கள்ளி வயிற்று அயில் பிறக்கம், உள்ளறிவற்ற பல்வினை பிறக்கம், அறிவால் என் நல்லால் பிறக்கும் கொடி என்கின்ற சொல்லிக்கிறங்க. அற்புதமான வரவேற்பு ஆகியாலே உன்னை பற்றிய விவரங்கள் ஒன்று விழி கற்கண்டு மொழிமா வாழ்ந்திருக்கும் நாடு சென்று முகமாதே, கண்டமலர் சென்று முகமாதே, தந்தை தாயார் வேறது தந்தை மிக நம்பி என்பார் சுவாமி, தாய் தந்தை மோகினி என்பார் சுவாமி. அப்படி என்றால் நாடு தொண்டை நாடு, ஊர், சிற்றூர், இளம், குறிஞ்சி இடத்திற்கு வர காரணம் காவல். என்ன காவல்? காவல். அடைந்திருக்கக்கூடியது என்ன பருவம்? என்ன பருவம்? மங்கை பருவம். பேதை பதுமை மங்கை மறந்த அறிவை தெளிவை பெயர்லம் என்று சொல்லக்கூடிய இளவய பருவத்தில் அடைந்திருக்கக்கூடியது பருவம் மங்கை பருவம். தந்தை பெயர் கம்பிராஜன், தாய் பெயர் மங்கை மோகன். அப்ப மங்கை பருவம் அடைந்த பொண்ணு இந்த வனத்துக்கு வரலாமா? ஆண்கள் உழுது பயிர்வதும் அதை போன்ற பருவ பெண்கள் காவல் காப்பது குல வழக்கம் சொல்லியிருக்காங்க. என்ன காவல்? திணைக்காவல். திணைக்கு அதற்காக காவல். கருந்தனை சிந்தனை இரு வகையும் சேர்த்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கருந்தனை யாருக்கு, சிந்தனை யாருக்கு? கருந்தனை எங்களுக்கு, சிந்தனை முருகப்பெருமானுக்கு. ஏன் கருந்தனை முருகப்பெருமானுக்கு கொடுக்க கூடாதா? கருந்தனை வெப்பத்தை தரக்கூடியது எங்களுக்கு தேவைப்படுது, நாங்க எடுத்துக்கிறோம். சிந்தனை சாந்தப்படுத்தக்கூடியது, குளிர்ச்சியை தரக்கூடியது, அதனால முருகப்பெருமானை கொண்டு போய் படைக்கிறோம். அப்ப முருகப்பெருமான குளிர்ச்சி படுத்துறீங்க. என்னுடைய முருகப்பெருமான குளிர்ச்சி படுத்துறீங்கன்றேன். எங்களுடைய குலதெய்வம் எப்பொழுதுமே சாந்தமான முறையில் இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக கொண்டு போய் சாந்தப்படுத்துறோம். நான் இன்னைக்கு எதிர்பார்க்கிற மாதிரி நான் தப்பா எப்பயுமே பேச மாட்டேன். நான் எதையும் எதிர்பார்க்கவும் கிடையாது. ஆமா, என்ன வேணாலும் பேசலாம், பேசுங்க. அப்பல அடைந்திருக்கக்கூடிய மங்கை பருவம், மடந்தை பருவம் என்றால் என்ன அப்படின்னா திருமணம் முடிச்சு குழந்தை பிறக்கணும். ஏன்னா மங்கை பருவத்திற்கு அடுத்து மடந்தை பருவத்துல திருமணம் முடிச்சு குழந்தை பிறக்கணும். அப்ப மங்கை பருவம் அடைந்துருச்சு, அடுத்து திருமணத்தை முடிக்கணும். அப்படி தாங்கள் தான். யாருக்கு? யாருக்கு திருமணம்? உங்களுக்கு தான். எனக்கா? அப்படி இருங்க, எனக்கு திருமணம் முடிக்கணும்னு சொல்றீங்களே, எனக்கு திருமணம் வேணும் உங்களுக்கு கேட்டனா? நீங்க கேட்காம கல்யாணம் வேணும் கேட்டனா? இப்ப நான் முடிச்சு வைக்க போறேன்னு நான் சொல்ல வரல, அது ஒரு நேரத்துல சொல்லுவேன். இருந்தாலும் நான் இப்ப முடிச்சு வைக்க போறேன், நான் இப்ப சொல்லல. இருந்தாலும் மங்கை பருவம் அடைந்த பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டுல இருந்து தாய் தகப்பன் பார்த்து வைக்கக்கூடிய மணவாளனை திருமணம் முடிச்சு வீட்டுல இருக்கணும். இருங்க, நல்லா பேசுறீங்க. என்ன மங்கை பருவம் வந்துருச்சு, என்ன பண்ணணும்? ஆமா, வீட்டுல இருக்கணும், தாய் தகப்பன் பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு பேசாம இருக்கணும். கண்டிப்பா. அப்படித்தான் என் பெண்கள் அப்படித்தான் இருக்கணுமா? இல்ல தெரியாம தான் கேட்கிறேன். அப்படித்தான் இருக்கணும். இருங்க, யாரு சொன்னான்னு கேட்டேன். யார் சொன்னா? அப்படி ஒவ்வொரு ஒரு வயசுல இருக்க பொண்ணுங்க மங்கை பருவம் அடைஞ்சிட்டாவே வீட்டுல தான் இருக்கணுமா? உடனே சொல்றீங்க பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு போ, வீட்டுல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கதைக்கு வந்துட்டே இல்ல. வாங்க இன்னைக்கு பேசி பாப்போம். என்ன முருகப்பெருமான இருங்க, காவல் பாத்துக்கிட்டு இருக்கேன். இருங்க, முருகப்பெருமான சரியா 5:50 வந்தாலும் சரி இன்னைக்கு பேசி பாப்போம். இன்னைக்கு என்ன அதே போல வீட்டுல இருந்து யாரு அவனே சீதையாகப்பட்டவள திருமணம் முடிச்சாச்சு. யாரு அப்படின்னா சுயவரத்துல திருமணம் முடிச்சு அதே போல என்னது இதே போல வனவாசம் வந்தாங்க. அப்படி வனவாசம் வரும்போது யாரு அப்படின்னா ராவணனாகப்பட்டவன் இழுத்துட்டு போனேன். யார? சீதையாகப்பட்டவளை லங்காபுரிக்கு இழுத்துட்டு போனேன். அப்படி இழுத்துட்டு போன காரணத்தினால என்னாச்சு அப்படின்னா அந்த ராவணனாகப்பட்ட ராமனால் கொல்லப்பட்டேன். அப்பேற்பட்ட தன்மனால் நடந்திருக்கல. என் திருமணம் முடிச்ச பிறகு சாதிக்க முடியாதா? திருமணம் முடிக்க இங்க யாரு சாதிச்சா? யாரு சாதிக்கல என்ற சாவித்திரி ஆகப்பட்டவள் இருக்கா பத்தியா? சாவித்திரி தீர்க்க சுமங்கலி பவன்
வரத்தை கொடுக்கிறேன். வரத்தை கொடுத்த காரணத்தினால என்ன ஆகுது, தன்னுடைய கணவனுடைய உயிர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த உயிரை வந்து எமப்பட்டன வரைக்கும் போய் உயிரை மீட்டு கொண்டு வரல. அது சாதனை இல்லையா? பாருங்க, நீ சொல்றீங்க திருமணமாகி சாதிக்க முடியாதா நீங்க கேக்குறீங்க. நான் அப்படி சொல்ல வரல. ஏன் ஒரு பொண்ணு ஒரு வயதுக்கு வந்துட்டாக்க வீட்டுல தான் இருக்கணுமா, ஏன் இதை சாதிக்க கூடாதா அப்படின்னு நான் கேட்டேன். நீங்க திருமணத்துக்கு பிறகு எல்லாம் சாதிச்சது இல்லையா நீங்க கேக்குறீங்க? சாதிச்சிருக்காங்க. ஏன்னா அதாவது பெண்ணுக்கு யாரு அப்படின்னா காவல் யாருன்னா கணவன் தான் முக்கியமான காவல். யாரு? எனக்கு காவலுக்கு ஆள் இருக்கு. ஒரு பெண்ணுக்கு ஆரம்பத்துல இருந்து காவலா இருக்கக்கூடியது யாரு? பாதுகாப்பா இருக்கக்கூடியது தந்தை. அண்ணன் தம்பி இருப்பாங்க, தாய் தந்தை இருப்பாங்க பாதுகாப்பா. ஒரு வயதுக்கு வந்ததுக்கு பிறகு கட்டின புருஷன் இருப்பார் பாதுகாப்பா. கடைசி வர நீங்க சொன்ன மாதிரி அண்ணன் இருப்பாங்க, தந்தை இருப்பாங்க. தந்தை இருந்தால் நீ இல்லைன்னா உங்க அண்ணன் உங்க அப்பாக்கு, நீ இல்லைன்னா எங்க அண்ணன் இருக்காரு. ஆமா இருக்காரு. அதே மாதிரி உங்க அண்ணனுக்கு நீ இல்லைன்னா மனைவி இருப்பாங்க, குழந்தை இருப்பாங்க. அப்ப உனக்காக உயிரை கொடுக்கக்கூடியது யாரு அப்படின்னா கட்டிய கணவன் மட்டும்தான். அப்படி கணவனும் குழந்தைனும் கூட இருந்தாங்க. யாரு? ராமனு லட்சுமணன் இருக்கும் போது யாரு? சீதை ஆப்பட்டாலும் தூக்கிட்டு போனேன். அது மடந்தை பருவம், திருமணம் முடிஞ்ச மடந்தை பருவம். நீ வந்து மங்கை பருவம் அடைந்த பண்ண உன்னை யாராவது தூக்கிட்டு போயிட்டா என்ன ஒண்ணு வரும்? உங்க அப்பா இருங்க, நான் அந்த காட்டுக்குள்ள தன்னந்தனியா காவல், எங்க அண்ணன் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு பெண்ணு காவல் காக்கிறேன்னா எங்க அப்பா என்ன நம்பிக்கையில அனுப்பிச்சிருப்பாரு. அப்ப நான் எவ்வளவு தைரியமா இருக்கு. முதல்ல துணிவு வேணும். துணிவு இல்லாமல் எங்கேயுமே வர முடியாது. முதல்ல எனக்கு எல்லா துணிச்சல் நிறையவே இருக்கு, அதிகமாவே இருக்கு. சரிங்களா? என்ன தூக்கிட்டு போறத பத்தி நீங்க எதுவும் கவலைப்பட தேவை கிடையாது. உங்க இலத்தே தலையெழுத்தே சரியில்லாம ஊரு பூரா சுத்துறவர் நீங்க. என்னுடைய பாதுகாப்பை பத்தி என்ன பத்தி நீங்க பேசுறீங்க? பத்தி உலக நன்மைக்காக நான் சுத்துறேன். உலகத்துல என்ன நன்மை பண்ணீங்க? உலகத்துல என்ன நன்மை பண்ணீங்க? என்ன நன்மை செய்யல? என்ன நன்மை செய்யலையா? நல்லா இருந்த குடும்பம். கௌதர் மகரிஷி அகலிகை நல்லா இருந்தாங்க, கணவன் மனைவி. பாருங்க, இந்திரா இருந்த அடுத்தவனுடைய மனைவின்னு தெரிஞ்சு அடுத்தவன்ட்ட போய் சொன்னீங்க அழகா இருக்கா, பேரழகியா இருக்கா அப்படின்னு. சும்மா இருந்தவன்ட்ட இவனுடைய அழகை பற்றி போய் சொன்னீங்க. அவனுக்கு என்னாச்சு? உடனே ஆசை ஏற்பட்டுருச்சு. அங்கேருந்து வந்தேன், அடுத்தவன் மனைவி என்று பாராமல் அங்கேருந்து வந்தான். கடைசியில் என்ன நடந்தது பார்த்தாரு கௌதர் மகரிஷி. கொடுத்தாரு சாபத்தை. என்ன கொடுத்தாரு? நீ ஒரு பெண்ணை தேடி எதற்காக வர வேண்டும்? அப்ப நீ எதை தேடி வந்தாயோ உன்னுடைய உடம்பெல்லாம் அதேவாகவே புகை கடவுதுன்னு சாபத்தை கொடுத்தாரு. என்னாச்சு? 1000 பெண் குறிகளாக புகை கடவுது. அப்படி என்ன சாபத்தை கொடுத்தாரு? அந்த பெண்ணுக்கு பாருங்க, யாருக்கு? அகலிகை என்ற பெண்ணு கொடுத்தாரு. தன் கணவன் யாரு, வேற மற்றொருவன் யாரும் தெரியாமல் இருந்த காரணத்திற்காக நீ கல்லாக புகை கடவுதுன்னு சாபத்தை கொடுத்தாரு. இது யாரால வந்துச்சு? கணவன் மனைவி 2 பேரும் நல்லா இருந்தாங்க. உங்க வேலை எதுவோ அதை பார்த்துட்டு பேசாம இருக்க முடியாதுனே. இருக்க முடியாம இன்னொருத்த போய் சொல்லி ஒரு குடும்பத்தையே நீங்க கெடுத்துட்டிய. நீங்க சொல்றீங்க என்ன பெருமை இருக்கு அப்படின்னு. என்ன? நான் ஒண்ணு கெடுக்கல. என்ன காரணம் அப்படின்னா இந்திரனுக்கு பாடத்தை புகட்ட வேண்டும். பாடம் புகட்டினீங்க? பாடத்தை புகட்ட வேண்டும் என்று 1000 மாறி உடலில் 1008 யோனியாக மாறி தாமரை மலர்கள் வந்து மறைஞ்சிருந்த அகலிகை என்று சொல்லக்கூடிய கல்லா போனா. அப்படி கல்லா மாறி மகாவிஷ்ணுவோட பாதம் படணும் அப்படின்னு சொல்லி ராமனுடைய அவதாரம் எடுத்து பாதம் பட்ட காரணத்தால் மோட்சம் அடைச்சா. அதை கேட்டானா? அவன் மேல ஆசைப்படுறேன், ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டானா? யாரு? சொல்லி இந்திரன் கேட்டானா? அவன் பாட்டுக்கு அவன் சும்மா இருந்தேன். சும்மா இருந்தவன்ட்ட நீங்க தானே போய் பேசுறீங்க. கடமமா செய்யணும், கலகம் பிறக்கணும். கலகமா? கலகம் தான் நியாயம். கலகம்னா நல்ல கலகமா பிறக்கணும், அது நல்லா இருக்கும். ஒரு குடும்பத்தை கெடுக்கிற கலகமா சொல்லணும். கெடுக்கல, நான் அண்ணவளுக்கு சிறப்பை கொடுக்க வேண்டும் என்பது ஒரு உலகமே தெரியும். நாரதர் சொன்னாவே கலகம். ஆமா, நாரதர் எங்க இருக்காரோ அங்கங்க கலகம் இல்லாம இருக்கவே கிடையாது. நீங்க சொன்னீங்க அதே மாதிரி பெண்ணு இருக்கா பத்தியா? அப்பேற்பட்ட திரௌபதியாகப்பட்டவள் என்ன பஞ்ச பாண்டவர்களை மணந்தாலும் என்ன அப்படின்னா கற்புக்கரசியா திகழ்ந்தாங்க. அதுக்கும் காரணம் இருக்குல்ல. என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்னா அதே போல சூதாட்டம் நடக்குது. சூதாட்டம் நடக்கும்போது யாரு அடமான வச்சு அந்த இடத்துல வச்சு விளையாடுறது யாரு? தர்மனாகப்பட்ட விளையாடுறான். அப்படி தர்மனாகப்பட்ட விளையாடினாலும் தோத்துறான். தோட்ட பின்பு என்ன ஆகுது அப்படின்னா துகில உரிறாங்க. ஏன்னா நீ வேலைக்கார பொண்ணு. அதனாலதான் இன்னைக்கு கேரளா பகுதியில் வந்து மேலாடைகள் அணிய மாட்டாங்க. வேலைக்கார பெண்ணு உன்னை இளவரசி இல்லை, நீ பனி பெண்ணு தான், அதனால உனக்கு மேலாடை இல்லை என்று துச்சோதனை உரியிறான். அப்படி உரியும் போது என்ன ஆகுது அப்படின்னா கந்தை துணியை கொடுத்தவர் யாரு அப்படின்னா கண்ணனாகப்பட்டவர் கொடுக்கிறாரு. அப்படி கொடுத்த பெண்ணை என்ன ஆகுது அப்படின்னா அண்ணவள் மறைந்த பெண்ணு மீண்டும் அக்கினியிலிருந்து என்ன ஆகுது அப்படின்னா பீமனுடைய மனைவியாக வந்தா. அப்ப அவளுக்கு சிறப்பு இருக்குல்ல. 5 பேரை உலகத்துல பாருங்க, ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லுவாங்க, அவளதான் பத்தினின்னு சொல்லுவாங்க. ஆனா 5 பேருக்கு அழியா பத்தினியாக வாழ்ந்தவள். நீங்க சொல்றது போலவே திரௌபதி கட்டுனா 5 புருஷனை கட்டுனா. நீங்க சொல்றது போலவே சூதாட்டம் யாருக்கு? தர்மனுக்கும் துரியோதனனுக்கும். துரியோதனன் என்ன செய்யறான்? 2 பேரும் உட்கார்ந்துட்டாங்க. சூதாட்டத்துக்கு பணம்
பணம் கட்டணும். துரியோதனன் என்ன பண்றான்? பணத்தை கட்டினான். பணத்தை கட்டிட்டு எனக்கு பதிலாக என்னுடைய மாமா சகுனி ஆடுவான்னு சொன்ன துரியோதனன். தர்மம் என்ன பண்ணிருக்கணும்? இவனுக்கு சூதாட்டத்துல ரொம்ப விருப்பம், ஆனா தெரியாத வேலையை அதனால செய்யக்கூடாது. அப்ப தெரியாது, ஆனா அவனுக்கு ஆசை. கூப்பிட்டு உடனே போயிட்டான். 2 பேரும் உட்கார்றாங்க. இவனே பணத்தை கட்டி இவனே முன்னாடி போய் உட்கார்ந்துட்டான். போடுறாங்க, பகடை உருட்டுறாங்க. விழுகுது சகுனிக்கு. என்னென்ன கேட்கறானோ எல்லாமே விழுகுது. 5 கேட்டா 5, தாயம் கேட்டா தாயம், என்ன நினைக்கிறானோ அப்படியே விழுகுது. பொன் பொருள் நாடு நகரம் எல்லாத்தையும் வாங்கிட்டான். யாரு? துரியோதனன். தர்மன்ட்டு கடைசியில் எதுவுமே இல்லை வச்சு ஆடுறதுக்கு. அப்பதான் வச்சான். தன்னையே தன்னுடைய தம்பிகளை வச்சு ஆடின, தோத்துட்ட. தன்னை வைத்து ஆடின, தோத்துட்ட. கடைசியில் யாரு? கட்டின பொண்டாட்டி. ஒரு கணவன் தன்னை மனைவிக்கு எப்படி வேணாலும் வச்சிருக்கலாம், அது ஆனா கடைசி வரைக்கும் தரக்கூடிய ஒரு பாதுகாப்பு, கற்பு. மானம் பெரிதா உயிர் பெரிதா அப்படின்னு சொல்லும் பொழுது மானம் பெரிது. மானம் போயிருச்சா செத்துருன்னு சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட மானத்தை காப்பாற்றக்கூடிய கடமை யாருக்கு அப்படின்னா கட்டின புருஷனுக்கு. ஒரு புருஷன் இல்ல, 5 புருஷன். கடைசியில் தன்னுடைய கட்டின மனைவியை வச்சு ஆடின, தோத்து போயிட்டேன். அப்பதான் கேட்டா திரௌபதி, தன்னை தோற்ற பின் என்னை தோற்றீர்களா, என்னை தோற்ற பின் தன்னை தோற்றீர்களா? ஏன் அப்படின்னா அவனையே வச்சு ஆடிட்டான். கடைசியில தான் பாஞ்சாலியை வச்சான். அப்ப நீயே அடிமையா இருக்க, பொண்டாட்டி எப்படி உனக்கு சொந்தமாகவா? பொண்டாட்டியை வச்சு ஆடலாமா? அதே தவறு. அப்பதான் சொன்னா, உங்க 5 பேருக்கும் நான் மனைவி அல்ல, துருபதனின் மகள்னு சொன்னான். அப்பதான் பார்த்தாங்க. அப்பதான் துகில் உரியப்பட்டது. அன்று சொன்ன அந்த சபையில அப்ப சபதம் போட்டா. என்ன சபதம் போட்டா? இப்ப அத்தனை பேருக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இருக்காங்க. துரோணாச்சாரியார் இருக்காரு, கிருபாச்சாரியார் இருக்காங்க, விதுரர் இருக்காரு, பீஷ்மர் இருக்காரு. அத்தனை பேரும் இருந்தாலும் கூட யாருமே எதுவுமே கேட்கவே கிடையாது. பீஷ்மர் கூட பார்த்துக்கிட்டே தான் இருந்தார். அப்பதான் கேட்டா, எப்பொழுது என் கூந்தலை இழுத்து சபையில் நிக்க வச்சு என் துகிலை எப்பொழுது உரித்தாயோ, என் துணையில் வந்து அமருன்னு சொன்ன. யாரு? துரியோதனன். எந்த துணையில் என்னை அமர சொன்னாயோ அந்த துணையை பிளந்து அதன் வர்ற குருதியை நான் என்றைக்கு என் தலையில் தடவுகணும் அன்றுதான் என் கூந்தலை அள்ளி முடிப்பேன் என்று சபதம் போட்டா. அதே போல பாருங்க, கடைசியில் நடந்தது. கடைசியில் அதே மாதிரி பீமன் என்ன பண்றான்? துரியோதனே மார்ச் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. கீதையானது ஒரே வார்த்தையில் தியாகம் செய் என வலியுறுத்துகிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதே போல திரௌபதியாகப்பட்டவள் கடைசியில் நடந்துச்சு. இவன் என்ன சபதம் போட்டானோ அத கடைசியில என்னாச்சு? நடந்துச்சு. வாங்க, நல்ல விஷயங்கள் பேசுறீங்க. இப்ப அற்புதமான விஷயம் சொன்னீங்க. என்ன பஞ்சபாண்டவர்கள் அதுல என்ன ஆகுது அப்படின்னா, கூந்தல ரத்தத்தை எடுத்து, யாரு? துரியோதனுடைய ரத்தத்தை எடுத்து கூந்தல்ல தடவித்தான் நான் கூந்தலை அள்ளி முடிவேன் அப்படின்னு சொன்னாங்க. நீ சொன்ன மாதிரி பஞ்சபாண்டவர்கள் என்ன அப்படி 5 பேருக்கு மனைவி. இதே கர்ணன் இருக்கான் பாத்தீங்களா? 5 பேரும் சேர்ந்த ஒருவன் கர்ணனாகப்பட்டவன். நல்லா பேசுறீங்க. மகாபாரதத்துல கர்ணனாகப்பட்டவர் இருக்கான் பாத்தீங்களா? ஆமா, கொடை வள்ளல்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. 6லும் சாவு 100லும் சாவுன்னு சொல்லுவாங்க. எதுல சேரும்? இது என்ன காரணம் அப்படின்னா 6லையும் சாவு 100லையும் சாவு. என்ன மகாபாரத போர்ல என்ன ஆகுது அப்படின்னா 5ஓடு பஞ்சபாண்டவரோடு 5ஓடு 6ஆவதா சேர்ந்தாலும் நமக்கு இறப்பு. என்ன சேர்ந்துரு அப்படின்னு குந்தி தேவியாகப்பட்டவன் சொல்றா. நான் தான் உன் தாயி, 5ஓட பஞ்சபாண்டவரோட 6ஆவது ஆளா சேர்ந்துரு அப்படின்னு சொல்றா. சொல்லப்படும் போது தன்னுடைய நண்பனை விட்டு போக மனசு இல்லை. ஏன்னா தன்னுடைய நண்பனான துரியோதனை விட்டு போக மனசு இல்லை. அப்படி மனசு இல்லாம இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவர்கிட்ட சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்புறா. என்னதான் வந்தாலும் சரி, 5ஓட 6ஆவதா சேர்ந்தாலும் சாவுதான். 99ஓட ஏன்னா விகர்ணன் என்று சொல்லக்கூடிய வரல 100 பேத்துல. அதுல
99ல 100ஆவதா சேர்ந்தாலும் சாவுதான். 6லயும் சேர்ந்தாலும் அங்க சேர்ந்தாலும் நம்ம சாவு உறுதி. ஆமா. அப்ப இங்கிட்ட இருந்தாலும் நம்ம சாவு உறுதி. கண்டிப்பா. நம்ம சாகிறதே சாகுறோம். கடைசி வரைக்கும் தன்னுடைய நண்பனுக்கு கூடவே இருந்துட்டு உண்மையாக இருந்துட்டு செத்துருவோம் அப்படின்னா அவனுடைய கண்ணனுடைய எண்ணம். ஆமா. அதனால 100ல போய் சேர்ந்து 100 பேரோட சேர்ந்து இவனும் போயிட்டு யாரு கர்ணனாகப்பட்டவன் செத்துட்டேன். ஆமா. கர்ணனாகப்பட்ட 100ல சேர்ந்து செத்துட்டான். இந்த 6லயும் சாவுன்னு சொல்றாங்கல்ல, இங்க சேர்ந்தாலும் சாவுன்னு சொல்லிதானே அங்க போய் செத்தா உண்மையா சாகும்னு. ஆமா. இந்த 6லயும் சாவுன்னு சொல்றாங்களே, ஆனா 6லயும் சேர்ந்து ஒருத்தர் சாகாம இருந்த யாரு அப்படின்னா கர்ணன் தான். யாரு? கர்ணனாகப்பட்டவன் தான். என்ன அப்படின்னா அதே போல பாண்ட மன்னனாகப்பட்டவன் இறந்த பிறகு அதிரதன் தான் தேரோட்டி. யாருக்கு அப்படின்னா திருதராஷ்டிரனுக்கு யாரு? அதிரதன் தேரோட்டி. அப்படி தேரோட்டியாக இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா பஞ்சபாண்டவர்கள் அழைத்து வர சொல்றாங்க. அழைத்து வர சொல்லும் போது கர்ணனாகப்பட்டவன் போறான். அப்படி சென்று அழைத்து வர போகும்போது அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா துரியோதனன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அக்னி பர்வதன் என்று சொல்லக்கூடிய ஒரு மலை அரக்கனை வந்து அனுப்பி வைக்கிறான். அவன் அக்னி அப்படி நெருப்பு குழம்பாக வரக்கூடியவன். அப்படி வரும்போது பஞ்சபாண்டவர்கள் வந்து அடிச்சு சிதறடிக்கிறான். அனைவரையுமே சிதறடிக்கிறான். அப்படி சிதறடிக்கும் போது என்ன ஆகுது, அந்த பஞ்சபாண்டவர்களை கொல்ல போகும்போது என்ன ஆகுது, கர்ணனாகப்பட்டவன் தடுத்து அந்த அக்னி பர்வதம் வந்து அழைக்கிறான். அப்படி அழித்த காரணத்தால் 5ஓட 6ஆவது சேர்ந்தாலும் அவன் வெற்றி பெற்றிருக்கான். இங்க என்ன ஆகுது அவன மகாபாரத போர்ல என்ன ஆகுது, கண்ணனாகப்பட்டவர் வந்து சகாதேவன் இருக்கான் பார்த்தீங்களா, சகாதேவன் அன்பால் கட்டி போட்டுட்டு என்னை அவிழ்த்து விடு அப்படின்னு சொல்லி கண்ணை கேட்கிறாரு. அப்படி கேட்கப்படும் போது என்ன சொல்றான் அப்படின்னா, நீ என்னன்னாலும் செய், ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறேன்னு மட்டும் தெரியுது, நீ ஏதோ ஒரு விஷயம் செய்ய போற, எல்லாத்தையும் கொல்ல போற, ஆனா கொன்றுவ. யாரு? உங்களை சொல்லுவனா? நீங்க எனக்கு என்ன ஐத்த மாதிரி, உங்களை சொல்லவே மாட்டேன். ஏன்னா யாரு? சகாதேவன் சொல்றான், எல்லாத்தையும் கொல்ல போற, ஆனா நாங்க 5 பேரை மட்டும் உயிர் பிழைக்கணும், நாங்க அண்ணன் தம்பி 5 பேர் மட்டும் உயிர் உழைக்கணும் அப்படின்னா. அதே போல 5ஓட 6ஆவத சேர்ந்திருந்தா கர்ணனுக்கு சேர்த்து வரத்தை கேட்டிருப்பேன். கர்ணனை செத்திருக்க மாட்டேன். அதுக்கு சிறப்பு இருக்காது. ஏன்னா இறக்கும் தருவாயில் கூட என்ன சொன்னேன் அப்படின்னா கவுந்தேயன் அப்படின்னு சொல்லிச்சு. யாரு? பெத்த தாய் சொல்றா, இல்ல நான் இறந்த பிறகும் ராதேயன் என்ன எடுத்து வளர்த்த பாசம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ராதேயன் என்று இன்னைக்கு கர்ணன் அழைக்கப்படுது. அப்பேற்பட்ட சிறப்புகள் நிறைய இருக்கு, பேசிக்கிட்டே இருக்கலாம். இருந்தாலும் காலதாமதான் காரிய கேடு. இப்ப என்ன விஷயமா நீங்க விஷயம் இருக்கட்டும், கேள்வி கேட்ட இல்ல, அப்ப நான் கேட்கணும்ல. கேள்வி கேட்டா மறுபடியும் கேள்வி கேட்கணும். சட்டம்னா இல்ல, இந்த இடத்துல உங்க குட்டத்தை அடக்கணும். ஏன் குட்டத்தை நீங்க அடக்குறீங்களா? அப்படி என்ன தடக்க போறீங்க நீங்க? இந்த இப்ப பார்த்தோம். இப்ப ஒரு விஷயம், ஏன்னா ஒரு ஊர் நாடகத்துக்கு போனேன். அவர் கேட்கிறாரு, ஏப்பா இந்த பேயினா இருக்கா, இந்த செய்வனை வைக்கிறதுனா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், அப்ப தெய்வங்கள் சாமி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டேன். அப்படி கேட்கப்படும் போது அவர் சொன்னாரு, சாமி என்பது இருக்கு அப்படின்றாரு. அப்ப இந்த செய்வனை என்பது இருக்கு, இல்லாம இல்ல மாந்திரிகம் தாந்திரிகம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு இப்ப ஒரு விஷயம் வைக்கிறான்னு வச்சுங்க, வைக்கிறாங்கன்னா என்ன தோண்டியா வைப்பேன் அப்படின்னா திருநீரை போட்டு போனா போதும், அந்த இடத்துல உள்ள போந்துடும். ஏன்னா வச்சவன் தான் எடுக்க முடியும். இன்னைக்கும் நம்ம மக்கள் அப்படின்னா இல்ல, என்ன செய்யறாங்க, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் போட்டு அவன் கை ஓரத்தில் வச்சு எடுக்கிறேன். அது ஒரு விஷயம் இருக்காது, நம்ம தேவையில்லை. ஏன்னா வச்சவன் மட்டும்தான் எடுக்க முடியும். அதே மாதிரி வழி தெரிஞ்சவன் மட்டும்தான் போக முடியும் இருக்காங்க. அப்ப வச்சவன் தான் எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் தான் போகணும் அப்படின்னு ஏன் சொன்னாங்க? நான் கேள்வி கேட்டதுனால நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்களா? பதில சொல்லணும்ல. நீங்க வந்த விஷயத்தை சொல்லுங்க முதல்ல. இவ்வளவு தைரியமா பேச தெரியுதுல, அப்ப பதில சொல்லுங்க. வச்சவன் தான் எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் தான் போக முடியும். வச்சவனெல்லாம் எடுக்க முடியல, வழி தெரிஞ்சு நடக்க முடியல, அதுக்கு என்ன மறுப்பு? என்ன வச்சவன் தான் எடுக்கணும், பொதுவா வழி தெரிஞ்சவன் தான் போக முடியும். ஆனா வச்சவன் எடுக்கவும் முடியல, வழி தெரிஞ்சவன் போகவும் முடியல. அதுக்கு என்ன காரணம்? ராமாயணம். ராமனுக்கு ராவணேஸ்வரனுக்கு போர், உயிர் போகல. அப்பதான் விபீஷணன் என்ன பண்றான், தன் அண்ணனுடைய உயிர் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்றான். வயிற்றுக்குள்ள ஒரு கலசம் இருக்கு, அந்த கலசக்குள்ள தான் என்னுடைய அண்ணனோட உயிர் இருக்குன்னு சொல்ல கூட பிறந்த தம்பி காட்டி கொடுக்குறான் ராமனுக்காக. அப்ப ராமன் என்ன பண்றான், அதை தெரிந்து கொல்றா. ராவணேஸ்வரன் இறந்துட்டான், செத்தாச்சு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இலங்கைக்கு அரசனாக யார விபீஷணனை முடிச்சு விட்டியாச்சு. மறுபடியும் அங்கே அயோத்திக்கு போறாங்க. அயோத்திக்கு அரசனாக ராமன் முடிசூட்டப்படுகிறான்.
அதற்கு போற விபீஷணன் போற. அப்பதான் ராமன் என்ன பண்றாரு, ஒரு சிலையை கையில கொடுக்குறாரு. என்ன சிலை அப்படின்னா அரங்கநாதர் சிலையை கையில கொடுக்குறாரு. இதை கொண்டுட்டு போ அப்படி சொல்லி. ஆனா கொண்டு போகும்போது எங்கேயுமே வைக்க கூடாது, வச்சா எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லித்தான் கொடுக்குறேன். என்ன பண்றான் விபீஷணன், கொண்டுகிட்டு போறான். கொண்டுகிட்டு போற வழியில காவேரி ஆறு, காவேரி ஆறை பார்த்த உடனே இதை நீராடிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு. இப்ப நீராடணும், கையில என்ன இருக்கு, அரங்கநாதர் சிலை இருக்கு, இதை எங்கேயே வைக்க கூடாது, வச்சா எடுக்கக்கூடாது. அப்பதான் பார்த்தா, அப்பதான் பிள்ளையார் என்ன பண்றாரு, சிறு பிள்ளையாக இங்க வந்து நிக்கிறாரு. அது ஒரு விஷயம் இருக்கு. சிறு பிள்ளையாக வந்து நிக்கிறாரு. அந்த பிள்ளைகிட்ட கொடுக்குறாரு, நான் போய் நீராடிட்டு வர்றேன், அது வரைக்கும் இந்த சிலையை கையில கீழே வச்சிடக்கூடாது, கையில வச்சிருக்கணும்னு சொல்லிதான் கொடுத்துட்டு போறாரு. போய் நீராடுறாரு. இவர் என்ன பண்றாரு, சின்ன பையன் என்ன பண்றான், அந்த சிலையை கீழே வச்சிடறேன். அங்கேருந்து வர்றாரு, யாரு விபீஷணன் வர்றான். அந்த சிலையை எடுக்கிறான், எடுக்க முடியல. ஏற்கனவே ராமன் என்ன சொல்லி கொடுத்தான், சிலையை கீழே வைக்க கூடாது, வச்சா எடுக்க முடியாது அப்படின்னு. ஆனா என்னாச்சு, இங்க சிலை வச்சாச்சு. அந்த சின்ன பையன் வச்சுட்டு ஓடிட்டான். விபீஷணன் போறான், எடுக்கிறான், எடுக்க முடியல. அதுதான் வச்சவன் தான் எடுக்கணும். சிலையை கீழே வச்சாச்சு, பிறகு எடுக்க முடியல. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், வழி தெரிஞ்சவங்க நடக்கணும், ஆனா நடக்க முடியல. சுந்தராராகப்பட்டவர் என்ன பண்றாரு, எல்லா சிவனாலயத்துக்கும் போயிட்டு வணங்குறாரு. கடைசியில் வர்றாரு, எங்கே வர்றாருன்னா காளையாறு கோவில் வர்றாரு. காளையாறு கோவில் வந்து சிவனை வணங்கணும். வாசல்ல நிற்கிறாரு, உள்ள இருக்க போகணும், போக முடியல. காரணம் என்ன அப்படின்னா சிவலிங்கமாக அப்படியே இருக்கு, எங்க பார்த்தாலும் சிவலிங்கம், கால் வச்சு உள்ள போக முடியல. சிவபெருமான் பாருங்க, 63 நாயன்மார்கள் சிவனுடைய அடியார்கள், எல்லாத்துக்கும் முதல்ல சோதனையை கொடுப்பார். சோதனையை கொடுத்து பிறகு சாதனையை கொடுப்பார் சிவபெருமான். அப்ப சிவலிங்கமாக இருக்க உள்ளது போக முடியல. அப்பதான் வெளியிலே நிக்கிறாரு. அப்ப சிவன் என்ன பண்றாரு, தன் வாகனமான காளையை, காளையை அனுப்புறாரு. காளமாடு என்ன பண்றது, அந்த சிவலிங்கத்தின் இடுக்குக்குள்ள வச்சு போகுது. போயிட்டு சுந்தரருக்கு வழிகாட்டி உள்ளருக்கு கூட்டிட்டு வந்துச்சான் காளை. அப்படி காளை போய் சுந்தரருக்கு வழிகாட்டி கூட்டிய வந்த காரணத்தினாலே காளையார் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வச்சவன் தான் எடுக்கணும். விபீஷணனை வச்சா எடுக்க முடியல. அரங்கநாதர் சிலைய வழி தெரிஞ்சவன் நடக்கணும். சுந்தரப்பட்டவருக்கு வழி தெரிஞ்சிச்சு, ஆனா நடக்க முடியல. அதனாலதான் வச்ச எடுக்க முடியல, வழி தெரிஞ்சவே நடக்க முடியல. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் என்ன விஷயம் வந்தீங்க, அதை சொல்லுங்க. ஏமா உனக்கு நான் ஒரு புருஷனா? நான் கேட்கவே இல்லையே. அவசியம் இல்ல, எனக்கு கடமை இருக்கல, பார்த்து வரணும். உங்க வேலையே தானா? வேலாமா புருஷன் பார்க்கறதா உங்க வேலையா? புருஷன் பார்க்கறது இல்ல. என்ன காரணம் அப்படின்னா அன்னவர் எனக்கு மைத்துனர், என் மாப்பிள்ள. சரி, அதனால அவள் புருஷன் என்ன? புருஷன் அவதார புருஷன். அவதார புருஷன்? ஆமா. எத்தனை அவதார புருஷன்? எப்படி எத்தனை அவதாரம்? நான் பார்த்து வந்தது ஒரே அவதார புருஷன் தான். ஒரே அவதாரம். ஒரே. அவர் நல்லா இருப்பாரா? அருமையா இருப்பாரு. அழகா இருப்பாரா? அழகா இருப்பாரு. அற்புதமா இருப்பாரு. வீடு வசலா இருப்பாரா? சிறப்பா. நல்லா படிச்சிருக்காரா? அப்பப்பா. அப்படியா? அம்மா. மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க. இத சொல்றேன். புடிச்சா கட்டுவான். அது என்ன புடிச்சா? புடிச்சா தான் கட்ட முடியும். புடிக்கல கட்டிக்க முடியுமா? பிடிக்கணும். சரி, பேரை சொல்லுங்க. கட்டனா அவனை கட்டணுமா, கட்டனா அவனை கட்டணுமா, அது இல்லைன்னா ஆரியம் சாமிகால தொட்டுக்கும் போடணுமா. கட்டனா அவனை கட்டணா, அது இல்லைன்னா ஆறு உன் சாமி கால தொட்டு கும்பிடணும். அதான் கட்டணா அவனை கட்டணும், இல்லைன்னா ஆறு உன் சாமி கால தொட்டு கும்பிடணும். சொல்லுங்க. கட்டணா அவனை கட்டணுமா, அது இல்லைன்னா ஆரியம் சாமி கால தொட்டு கும்பிடணுமா. நீ சுட்டி புள்ள தன்னமா, நிஜமைக்க தட்டி கழிக்காதமா, சுட்டி புள்ள தன்னமா, நிஜமைக்க தட்டி கழிக்காதமா. உங்க குலச்சாமி நம்ம தங்க வேலு சாமி, உங்க குலச்சாமி நம்ம தங்க வேலு சாமி. தரணிய போட்டு முன்னை வாழ வைக்கும் தெய்வமம்மா, கண்கண்ட தெய்வமம்மா, கலியூக வரதனம்மா. உங்க குலச்சாமி நம்ம தங்க வேலு சாமி. மாறாதமா நான் உனக்கு பார்த்த மாப்பிள்ள, அந்த நாராயணன் மருமகனே உனக்கு புருஷன். வர வர பூச்சாண்டி, வர வர பூச்சாண்டி, மயில் வண்டியில வாரணாசி கோட்டை தாண்டி வெளியே வண்டியில. மாறாதமா நான் உனக்கு பார்த்த மாப்பிள்ள, அந்த நாராயணன் மருமகனே உனக்கு மாப்பிள்ள. எனக்கு மாப்பிள்ள, உனக்கு புருஷன், உனக்கு புருஷன், உனக்கு மாப்பிள்ள. கட்டணா அவனை கட்டணுமா, அது இல்லைன்னா ஆரியம் சாமிகளை தொட்டுக்க போடணுமா.
வரலாறு உலகத்தவர் வணங்குகின்ற சொல்லிட்டேன் அந்த பூச்சாண்டி தான் உன் புருஷன். மாப்பிள்ள பிடிக்கன்னு சொல்லிட்டேன். எடுத்த கழிப்பிடுங்க முதல்ல. ஏமா ஓடி போயிருங்க. பூச்சாண்டிக்கு என்ன வேலை? கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டேன். பூச்சாண்டிக்கு என்ன வேலைன்னு? என்ன வேலை? பூச்சாண்டிக்கு புள்ள பிடிக்கிற வேலை. பிடிச்சிட்டு போற வேலை தான் பூச்சாண்டி வேலை. பூச்சாண்டிக்கு பூ என்று சொல்லக்கூடிய குழந்தையாக இருக்கும் போது அந்த பழனி மலையில ஆண்டி ஆண்டாரு யாரு? இந்த பூச்சாண்டி. அந்த பிடிக்கிறது மாதிரி உன்னைய பிடிச்சிட்டு போக வைப்பேன். ஆகியாலே சொல்லும் வார்த்தை கேளமா, தள்ளாதே சும்மா சொல்லும் வார்த்தை கேளமா. அழு பகலும் இந்த ஆபத்தையை நீ விடுத்து சொல்லும் என் வார்த்தை கேளமா. குட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ, குட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ, நம்ம சொல்ல மாதிரி இருக்கணும். என்ன அக்கறையோ கைவசம் செல்லாது போ. அறிவில்லாம அடக்கிருவி ஓடி போயிடணும். கொட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்திலும் இல்லை, மெத்திசி மாட்டி என்னை காட்டி மனப்படி சொல்லும் என் வார்த்தை கேளமா. ஒரு பொழப்பு போங்க சாமி. அறிவில்லாம அடக்கிருமி. அறிவில்லாதவர்களுக்கு அறிவை கூட்டி கொடுப்போம், அன்பில்லாதவர்களுக்கு அன்பை கூட்டி கொடுப்போம். அப்பேற்பட்ட என்னை பார்த்து கூட்டி கொடுப்பேன் இட்டுறாய். என் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் உனக்கும் அந்த கந்த பெருமானுக்கும் மனம் நான் முடித்து வைக்காவிட்டால் என்பது நான் திரும்பல, நான் அணிந்து பெருமாள் சொல்ல. சத்தியம் 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 பார்த்து என்ன கீழே ராஜசேமர் இருக்குடா. 4 எலும்பு வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம். பிரானே தங்கச்சி கல்யாணம் எல்லாருமே வாங்க, வந்துருங்க, மறக்காம வந்துருங்க. 4 ஆட்டுக்குட்டி பிடிச்சி வருவேன். 4 ஆட்டுக்குட்டி எதுக்கு? அது சீதனம் கொடுக்க. அத்தாடி இந்த மாதிரி அண்ணன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. தேடி போனாலும் கிடைக்காது. ஆமா அப்படி ஒண்ணு இருக்கா? முருகா, என்னை மன்னித்து சீக்கிரம் உன் தரிசனத்தை காட்டுவாயா. அடிச்சுடுப்பா.